ஸோ லுச்சி எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போடணும். அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் இருக்குல்ல, நெய் விடலாம், இல்லைன்னா வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நெய் தான் ஆக்சுவலி வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நெய் எடுத்துகிட்டு வரேன். ஸோ 1 கப் மாவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதான் அளவு. நான் வந்து இதில் 2 கப்புனால 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த நெய்யை வந்து இந்த மைதா மாவில் வந்து ஃபுல்லாக ஈவனாக கலந்து விடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி ஈவனாக கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி வெறுவிடலாம். ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். ஸோ ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சேன். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை மூடி வச்சு ஒரு அரை மணிக்கூர் அப்படி வச்சிடலாம். அதுக்கடையில் நான் கிரேவி ரெடி பண்ணி விட போகிறேன். யார் ஹெல்ப் பண்ண போகிறா? நீ என்ன போட போகிற? சப்பா புத்தி போட போகிறலாம். வா பொடிய சப்பா புத்தி எடுத்தாங்க. அழகா பொடிய மகி. என்ன பொடிய? சப்பா புத்தி பொடிய. சப்பா புத்தி போட்டாச்சா? குட் கேர்ள். மகி போடாத பாருங்க, அழகா போடுகால. ஸோ குட்டி குட்டி பூரியா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறீங்க? இன்னொன்று படத பேரு கலர்ல. ஸோ ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சுட்டு வச்சுருக்கிற திரட்டி வச்சுருக்கிற பூரியை போட்டுடலாம். இது வந்து எப்படின்னா, லுச்சி வந்து நீங்கள் வெள்ளையாக இருக்கும்போதே எடுக்கணும். அதனால் ரொம்ப செவக்க விடக்கூடாது. ஓகே, இது பஃப் ஆகலை. நெக்ஸ்ட்டு பஃப் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு சிலது பஃப் ஆகும், சிலது பஃப் ஆகாது. பஃப் ஆயிடு. பஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும்போதே எடுத்துடணும். அதுதான் இதில் வந்து டேஸ்ட் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் ஒன் பஃபே ஆகலை, தட்டை மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது செகண்ட் ஒன் நல்ல பஃப் ஆகிருக்கு. இதுவும் ஆயிருக்கு, இதுவும் ஆயிருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு காணிக்கிறேன். இதை விட வெள்ளையாக எடுக்க முடிஞ்சா எடுங்க. ஸோ
ஸோ இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்.